ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நான் பீட்ரூட் வச்சு அல்வா செஞ்சுருக்கேன். பீட்ரூட் அல்வானா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா கூட. நம்ம இதை பீட்ரூட் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஸ்கின் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடம்புல வந்து ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பீட்ரூட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நல்லாவே ரத்தமெல்லாம் ஊறும். அது இல்லாமல் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஒரு 15 மினிட்ஸில் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப லெஸ் இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பீட்ரூட், சுகர், கீ இது மட்டும் இருந்தாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் வந்து நான் எடுத்து தோல்லாம் நல்லா சீவிக்கிறேன். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் துருவி வச்சுக்கலாம். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து நான் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நட்ஸ் வேணுனாலையும் இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுமே நம்ம தனியாக வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்துடலாம். இதே நெய்யில் வந்து நான் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறேன். எல்லா பீட்ரூட்டையும் சேர்த்திட்டு நம்ம வந்து இந்த நெய்யிலே வந்து பீட்ரூட்டை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த நெய்யும் பீட்ரூட்டும் நல்லா வந்து சேர்ந்து குக் ஆகிற மாதிரி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். இது பீட்ரூட்டும் நெய்யும் சேர்ந்து குக்காகி வரும்போது நம்ம ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காகத்தான் இது ரொம்ப நேரமெல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, ஒரு 2 மினிட்ஸ் பண்ணாவே போதும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து எடுத்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது வந்து இது கூட சேர்த்திக்கலாம். எங்கள் 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் பால் சேர்த்துலாம். சேர்த்திட்டு இந்த பாலோடு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அந்த பால்லே வந்து பீட்ரூட் வந்து நல்லா குக்காகி வரணும். இந்த பால் எல்லாமே ஃபுல்லாக வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு எல்லா பாலும் அப்சர்வ் பண்ணிடுச்சு பீட்ரூட்டு. இப்போ வந்து பீட்ரூட்டும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நல்லா வந்து ஒரு 1 மினிட்ஸ்க்கு வந்து வணக்கிக்கலாம். இந்த பால்லே வந்து பீட்ரூட் வந்து நல்லா வந்து வேகணும். பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரையை சேர்த்திருக்கேன். இது வந்து 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் இருக்கும் அந்த சர்க்கரை. நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா வந்து பீட்ரூட் கூட வந்து கிளறலாம். இப்போ வந்து இந்த சர்க்கரையும் பீட்ரூட்டும் சேர்ந்து அதில் சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி லிக்விடாக மாறும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லாவே லிக்விடாக மாறிடுச்சு. இந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த சுகர் சிரப் ஃபுல்லாகவே நல்லா திக்காக மாறி நல்லா கெட்டியாக மாறணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல். பாருங்கள், இப்போ பாதி சர்க்கரை வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து இதாகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்திக்கிறேன் வாசனைக்காக. நல்லா சுண்டி வந்துடுச்சு சர்க்கரை எல்லாம். இப்போ வந்து கடைசியாக வந்து இன்னொரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்திக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நெய் போட்டிருக்கோம். கடைசியாக ஒரு டைம் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு அல்வா பாருங்கள். இப்போ வந்து இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா வந்து அல்வா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அதே அளவுக்கு டேஸ்ட் வரும். நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி வந்து மேலே வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.